வணக்கம். ஆல் இண்டியா ரேடியோ, சென்னை. மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் சுமதி. தலைப்புச் செய்திகள்: வேளாண் துறையை சுயசார்புடையதாக மாற்றவும் நாட்டு மக்களுக்கு ஊட்டச்சத்து உத்தரவாதத்தை வழங்கவும் மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார். முறையான சந்தைப்படுத்துதலும் நவீன தொழில்நுட்பமும் வேளாண் துறையில் மகத்தான வளர்ச்சியை ஏற்படுத்தும் என்று மத்திய உணவு பதன தொழில்கள் துறை அமைச்சர் திரு நரேந்திர சிங் தோமர் தெரிவித்துள்ளார். நியாய விலைக் கடைகளில் ஸ்மார்ட் கார்டு ஸ்கேனிங் முறையிலேயே தொடர்ந்து ரேஷன் பொருட்கள் வழங்கப்படும் என்று உணவு அமைச்சர் திரு காமராஜ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் வட மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டிகளில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் மும்பை அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் கொல்கத்தா அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். வேளாண் துறையை சுயசார்புடையதாக மாற்றவும் நாட்டு மக்களுக்கு ஊட்டச்சத்து உத்தரவாதத்தை வழங்கவும் மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார். 8 பயிர்களின் ஊட்டச்சத்து செறிவூட்டப்பட்ட 17 புதிய ரகங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று நாட்டுக்கு அர்ப்பணித்தது பற்றி தமது டுவிட்டர் செய்தியில் குறிப்பிட்டுள்ள அவர், புதிய பயிர்களில் 3 மடங்கு ஊட்டச்சத்து அதிகமாக இருக்கும் என்றார். இதன் மூலம் இயல்பாக உட்கொள்ளும் உணவில் ஊட்டச்சத்துகளோடு புரதம், கால்சியம், இரும்பு ஆகிய அத்தியாவசிய ஊட்டச்சத்துகளும் சேரும் என்று திரு அமித் ஷா குறிப்பிட்டார். முறையான ஊட்டச்சத்தை பெறுவது நாட்டின் ஒவ்வொரு குடிமகனின் உரிமை என்று குறிப்பிட்ட திரு அமித் ஷா, மத்திய அரசு இதற்காக அல்லும் பகலும் பாடுபட்டு வருகிறது என்றார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு முடிவுகளால் ஏழைகளிலும் ஏழையாக உள்ளவர்களுக்கு ஊட்டச்சத்து கிடைப்பது மட்டுமின்றி விவசாயிகளின் வருவாயும் அதிகரிக்கிறது என்று அமைச்சர் தெரிவித்தார். முறையான சந்தைப்படுத்துதலும் நவீன தொழில்நுட்பமும் வேளாண் துறையில் மகத்தான வளர்ச்சியை ஏற்படுத்தும் என்று மத்திய உணவு பதன தொழில்கள் துறை அமைச்சர் திரு நரேந்திர சிங் தோமர் தெரிவித்துள்ளார். இந்தியா சர்வதேச உணவு மற்றும் வேளாண் வாரத்தை நேற்று காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்து பேசிய அவர், கோவிட்-19 நோய் தொற்று காலத்திலும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு வேளாண் துறை பெரும் பங்களிப்பை செய்துள்ளது என்றார். அன்ன தேவோ பவ எனும் விழிப்புணர்வு இயக்கம் தொடங்கப்பட்டுள்ளதாக கூறிய திரு தோமர், உணவின் மகத்துவம் பற்றிய விழிப்புணர்வை அதிகரிப்பதோடு உணவுப் பொருட்கள் வீணாவதை குறைப்பதில் கவனம் செலுத்துவதும் இந்த இயக்கத்தில் வலியுறுத்தப்படும் என்றார். கோவிட்-19 நோய் தொற்று காரணமாக முன் எப்போதும் காணாத சவால்களை உலகம் எதிர்கொண்டுள்ள நிலையில் உணவு, ஊட்டச்சத்து, சுகாதாரம், நோய் எதிர்ப்பு சக்தி போன்றவற்றில் மக்களின் கவனம் அதிகரித்துள்ளது என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார். இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தரங்களுக்கான ஆணையம் ஏற்பாடு செய்திருந்த உலக உணவு தின நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி பேசிய அவர், துரித உணவுகளில் செயற்கையாக சேர்க்கப்பட்டு கொழுப்பாக மாறும் பொருட்கள் இதய நோய் போன்றவற்றிற்கு முக்கிய காரணமாக உள்ளது என்றார். சர்வதேச வறுமை ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. வறுமையில் வாழும் மக்களின் சிரமங்களையும் அவற்றை களைய மேற்கொள்ளப்படும் முயற்சிகளையும் அங்கீகரிப்பதற்கான வாய்ப்பாக இந்த தினம் கடைபிடிக்கப்படுகிறது. வறுமை என்பது பலவித பரிணாமங்களை கொண்டது என்றும் வறுமையில் வாடும் மக்கள் வித்தியாசமான அனுபவங்களை கொண்டிருக்கிறார்கள் என்றும் ஐநா வளர்ச்சித் திட்டத்தின் இந்தியாவுக்கான பிரதிநிதி திருமதி நடியா ரஷீத் அகில இந்திய வானொலிக்கு அளித்த சிறப்பு பேட்டியில் கூறியுள்ளார். ஏழை மக்களின் அனைத்து விதமான பிரச்சினைகளுக்கும் தீர்வு காண்பது முக்கியம் என்றும் அவர் கூறினார். மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு முடிவுகள் நேற்று வெளியிடப்பட்டன. தமிழகத்தில் தேர்வு எழுதிய மாணவர்களில் 57.44% பேர் குறைந்தபட்ச தகுதி மதிப்பெண்ணுக்கும் கூடுதலாக பெற்று தேர்ச்சி பெற்றுள்ளனர். கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு 8.87% பேர் கூடுதலாக தேர்ச்சி பெற்றுள்ளனர். தமிழகத்திலிருந்து விண்ணப்பித்திருந்த 1,21,617 மாணவர்களில் 99,610 மாணவர்கள் தேர்வு எழுதினர். இதில் 57,215 மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். தேசிய அளவில் இந்த ஆண்டு தேர்ச்சி சதவிகிதம் 56.44 உள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆல் இண்டியா ரேடியோவின் மாநில செய்தி அறிக்கை. கோவிட்-19 எதிரான போரில் நமக்கான 3 கவசங்கள். முகக்கவசம் அணிவோம், தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்போம், கை மற்றும் முக சுத்தம் பராமரிப்போம். நியாய விலைக் கடைகளில் கைவிரல் ரேகை பதிவு செய்வதில் தாமதம் ஏற்படுவதால் ஸ்மார்ட் கார்டு ஸ்கேனிங் முறையிலேயே தொடர்ந்து ரேஷன் பொருட்கள் வழங்கப்படும் என்று உணவுத்துறை அமைச்சர் திரு காமராஜ் தெரிவித்துள்ளார். திருவாரூரில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பணிபுரியும் மகளிருக்கு மானியத்துடன் இருசக்கர வாகனம் வழங்கும் திட்டத்தின் கீழ் 500 பேருக்கு இருசக்கர வாகனங்களை அவர் வழங்கினார். கைவிரல் ரேகை பதிவு முறையில் உள்ள சிக்கல்கள் 6 மாத காலத்திற்குள் சரி செய்யப்பட்டு மீண்டும் நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். இது ஒரு பெரிய திட்டங்களை செயல்படுத்துகிற பொழுது சின்ன சின்ன பிராக்டிகல் டிஃபிகல்டிஸ் வரும் என்பது உங்களுக்கு தெரியாத ஒன்று அல்ல.
பயோமெட்ரிக் முறையில் அந்த சர்வர்ல எல்லா இடங்களையும் கிராமப்புறங்கள், இன்டீரியர், மலைப்பகுதிகள் இவைகளெல்லாம் அந்த சர்வர்ல பிரச்சனை வருகிறது. அதாவது பொதுமக்கள் வந்து தங்களுடைய பொருட்களை பெற்றுக்கொள்வதில் தாமதம் ஏற்படுகிறது என்கிற இது போன்ற கோரிக்கைகள் எல்லாம் பல்வேறு இடங்களில் வருகிற பொழுது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒரு உத்தரவு கொடுக்கிறார்கள். இதுவரை நாம் கடைபிடித்துக் கொண்டிருந்த பழைய முறையிலே பொருட்களை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் வந்து அனுமதி வழங்க வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் பழைய முறை இப்பொழுது இதுவரை நடைமுறையில் இருந்த அந்த முறையை ஸ்கேனிங் ஸ்மார்ட் கார்டை வைத்து பிஓஎஸ் மிஷினில் ஸ்கேனிங் பண்ணுகிற அந்த முறையில் பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம். காவிரி வைகை குண்டாறு இணைப்பு திட்டத்திற்கு 700 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு முதல்கட்ட பணிகள் நடைபெற்று வருவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்ட விவசாயிகளின் கனவு திட்டமான இந்த திட்டம் நிறைவேற்றப்படும்போது அவர்களின் வாழ்வாதாரம் உயரும் என்று அவர் கூறினார். முன்னதாக இம்மாவட்டத்தில் உள்ள களத்துப்பட்டி மற்றும் மாங்குடியில் அமைக்கப்பட்டுள்ள தரைமட்ட நீர்த்தேக்க தொட்டிகளை டாக்டர் விஜயபாஸ்கர் தொடங்கி வைத்தார். கோவை மாவட்டம் வால்பாறையில் சுற்றுலாப் பயணிகளின் பொழுதுபோக்கிற்காக 7 கோடி ரூபாய் செலவில் தாவரவியல் பூங்கா அமைக்கப்படுவதாக உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு எஸ் பி வேலுமணி தெரிவித்துள்ளார். வால்பாறையில் 48 லட்சம் ரூபாய் செலவில் புதுப்பிக்கப்பட்ட சமுதாய கூடத்தை நேற்று திறந்து வைத்து பேசிய அவர் சுமார் 3.5 கோடி ரூபாய் செலவில் படகு இல்லம் அமைக்கப்பட உள்ளதாக கூறினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு வேலுமணி, ஆனைமலை ஆறு நல்லாறு திட்டத்தை செயல்படுத்த அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது என்றார். இது தொடர்பாக தாமும் சட்டப்பேரவை துணைத் தலைவர் திரு பொள்ளாச்சி ஜெயராமனும் கேரள முதலமைச்சரிடம் ஆலோசனை நடத்தியதாகவும் இதைத் தொடர்ந்து குழு அமைக்கப்பட்டு பல்வேறு நிலைகளில் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்தார். வெப்பச்சலனம் மற்றும் மேலடுக்கு சுழற்சி காரணமாக அடுத்த 48 மணி நேரத்தில் தமிழகத்தின் வட மாவட்டங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு புவியரசன் தெரிவித்துள்ளார். தருமபுரி, திருவண்ணாமலை, சேலம், திருப்பத்தூர் ஆகிய மாவட்டங்களில் இன்று ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும் அவர் கூறினார். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்றும் நாளையும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அவர் தெரிவித்தார். நாளை மறுநாள் வங்கக்கடலின் மத்திய கிழக்கு மற்றும் அந்தமான் பகுதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகக்கூடும் என்றும் இது மேலும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதியாக வலுப்பெற்று ஆந்திர கடற்கரையை நோக்கி நகரும் என்றும் அவர் கூறினார். இதையடுத்து மணிக்கு 45 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அந்தமான் மற்றும் வங்கக்கடலின் மத்திய பகுதிக்கு நாளையும் நாளை மறுநாளும் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுவதாக அவர் தெரிவித்தார். இருவரிச் செய்திகள். மகாராஷ்டிரா மற்றும் கர்நாடக மாநிலங்களில் ஏற்பட்டுள்ள மழை வெள்ள நிலைமை பற்றி பிரதமர் திரு நரேந்திர மோடி அம்மாநிலங்களின் முதலமைச்சர்களிடம் கேட்டறிந்தார். ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் நீதித்துறை அமைச்சர்களுடனான இணையவழி உச்சி மாநாட்டை இந்தியா நேற்று நடத்தியது. இதில் மத்திய சட்டம் மற்றும் நீதித்துறை அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் பங்கேற்றார். இந்தியாவுக்கும் ஈரானில் உள்ள சதகார் துறைமுகத்திற்கும் இடையேயான சரக்கு போக்குவரத்திற்கு 40% கட்டண குறைப்பை மேலும் ஓராண்டுக்கு மத்திய அரசு நீட்டித்துள்ளது. ஆசியான் உறுப்பு நாடுகளில் இருந்து தெரிவு செய்யப்பட்ட முனைவர் பட்ட படிப்புக்கான முதல் தொகுதி மாணவர்களிடம் மத்திய கல்வி அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாந்த் நேற்று காணொலி காட்சி மூலம் உரையாற்றினார். பங்களாதேஷில் வரும் 22ஆம் தேதி தொடங்கி 26ஆம் தேதி நிறைவடையும் துர்கா பூஜை 30,225 மண்டபங்களில் நடைபெறவுள்ளன. பீகார் சட்டப்பேரவைத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளுக்கு ஆதரவாக பிரதமர் திரு நரேந்திர மோடி வரும் 23ஆம் தேதி பிரச்சாரத்தை தொடங்குகிறார். விளையாட்டுச் செய்திகள். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டிகளில் நேற்று கொல்கத்தா அணிக்கு எதிரான ஆட்டத்தில் மும்பை அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. டாஸ் வென்று முதலில் பேட் செய்த கொல்கத்தா அணி 20 ஓவரில் 5 விக்கெட்டுகளை இழந்து 148 ரன் எடுத்தது. அந்த அணியின் PJ குமின்ஸ் அதிகபட்சமாக 53 ரன்கள் எடுத்து ஆட்டமிழக்காமல் இருந்தார். 149 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய மும்பை அணி 16.5 ஓவர்களில் 2 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து 149 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. QD காக் 44 பந்துகளில் 78 ரன்களை குவித்து ஆட்டமிழக்காமல் இருந்தார். இன்று துபாயில் பிற்பகல் 3:30 மணிக்கு நடைபெறும் ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணி பெங்களூரு அணியையும், இரவு 7:30 மணிக்கு சார்ஜாவில் தொடங்கும் மற்றொரு போட்டியில் சென்னை அணி தில்லி அணியையும் எதிர்த்து விளையாடுகின்றன. டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் கிடாம்பி ஸ்ரீகாந்த் சீன தாய்பேயின் சோ டீன் சென்னிடம் தோல்வியடைந்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வேளாண் துறையை சுயசார்புடையதாக மாற்றவும் நாட்டு மக்களுக்கு ஊட்டச்சத்து உத்தரவாதத்தை வழங்கவும் மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார். முறையான சந்தைப்படுத்துதலும் நவீன தொழில்நுட்பமும் வேளாண் துறையில் மகத்தான வளர்ச்சியை ஏற்படுத்தும் என்று மத்திய உணவுப்பதன தொழில்கள் துறை அமைச்சர் திரு நரேந்திர சிங் தோமர் தெரிவித்துள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் மும்பை அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் கொல்கத்தா அணியை வென்றது. எமது செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள AAR News_Chennai என்ற ட்விட்டர் பக்கத்திலும், செய்தி தொகுப்புகளை ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் கேட்கலாம். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.